ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை பிரசனங்களோடு இருப்பதாக. இதனால் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அருமையான தேவஜனே, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருக்கும்போது அவன் புதுசா மாறுறானா. நாம இந்த உலகத்துடைய காரியங்களே நாம் மூழ்கி போனதுனால அதனுடைய சுவாபங்கள் நம்மை தாக்குகிறது. பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோடவே நாம் ஒட்டி உறவாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அதனுடைய சுவாபங்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நான் இயேசு அறியாத பிரஜாதி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். என் பிறப்பு வளர்ப்பெல்லாம் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா பிரஜாதிகளுடைய வழக்கத்தின்படியே நான் வளர்க்கப்பட்டேன். என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து என்னை வாழ்க்கையை ரட்சித்தாரோ அன்றைக்கு தான் என் வாழ்க்கை புதுசாக மாறிற்று. அதுவரையில் ஒரு பழைய வாழ்க்கை, எல்லா ஜனங்களை போல பாவத்தோட உலகத்தின் அசுத்தங்களோட சிற்றின்பத்திலே உழன்று கொண்டிருந்த வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தா ஆண்டவர் இன்றைக்கு சந்திச்சார், அன்றைக்கே இந்த காரியங்களுக்கு எல்லாவற்றும் முற்றுப்புள்ளி வச்சு பழைய மனுஷனை என்னிலிருந்து ஆண்டவர் நீக்கினார். பழைய சுவாபங்கள், பழைய மனுஷன் என்பதை குறிக்கிறது. பழைய சுவாபங்கள், ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வந்துவிட்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பழைய சுவாபங்கள், பழைய கோபங்கள், பழைய எரிச்சல்கள், பழைய பாவங்கள், சிற்றின்ப காரியங்கள், விழுந்து விழுந்து எழுதுகிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்களோடு இருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அவன் புது சிருஷ்டியை மாறுகிறான். ஆண்டவர் நம்ம புது சிருஷ்டியை மாற்ற விரும்புகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து பழையவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினோம், புதியதை மாற்ற விரும்புகிறார். மகளே, நீ புதுசாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மகனே, நீ புதுசாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அருமையான குடும்பத்தாரோட பார்த்து பேசிட்டு கொண்டிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு குடும்பத்தார், நல்ல ஜபிக்கிற குடும்பம். ஜபத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போது அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார், மனைவி கணவன் பார்த்து சொல்கிறாங்க, நான் நல்லா நடக்கிறேன் சார் பாஸ்டர், ஆனால் இவர் தான் மாறணும் அப்படின்றாங்க. அந்த பையன் சொல்கிறான், இல்லை இவர் தான் மாறணுன்றாங்க. கர்த்தருக்குள் இருக்கிறார்கள், ஆனால் இவர் மாறினா நான் மாறிடுவேன், இவர் மாறினா நான் மாறிடுவேன், அப்படி மாற்றி மாற்றி ஒரு சொல்லிக் கொள்கிறார்கள். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புது சிருஷ்டி, நாம் எல்லாம் புது சிருஷ்டியினுடைய அனுபவத்தை தரித்து கொள்ள வேண்டும், புது சிருஷ்டியை மாற வேண்டும். நான் சொன்னேன், இவர் மாறணும், நீ மாறணும், 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லுங்க. ஒட்டு மொத்தத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? மாற்றம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். சில சத்தியங்கள் எல்லாம் வாசித்து ஜெபித்து இந்த குடும்பத்தோடு பேசி அனுப்பும்போது அவங்க சொன்னது, இல்லை நான் தான் மாறணும். என்றைக்கு நம் வாழ்க்கையில் மாற்றம் நம்ம உள்ளத்தை தொடங்குகிறதோ அன்றைக்கே நாம் புது சிருஷ்டியை மாறுகிறோம். பல நேரங்களில் நம்ம நினச்சி கொள்கிறோம், அவங்க மாறினா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், இவர்களை மாறினா பிரச்சனை சால்வ் ஆகிடும் நினைக்கிறோம். இல்லை, நாம் மாற வேண்டும். நம் உள்ளத்தில் மாற்றம் தொடங்க வேண்டும். சேஞ்ச் என்ற வார்த்தை முதல்ல நம்ம உள்ளத்தில் தொடங்க வேண்டும். நான் புது சிஸ்டம், நியூ கிரியேஷனாக மாற வேண்டும். கர்த்தர் தான் விரும்புகிறான். நீங்கள் நானும் மாறும்போது நம்முடைய சமுதாயத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம தேசத்தில், நம்ம சபைகளில் பெரிய மாற்றத்தை காண முடியும், ஒரு பெரிய எழுப்புதலை காண முடியும். கர்த்தர் விரும்புகிற ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கை வெளிப்பட நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் வல்லமையான காரியங்களை நம் வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் தேசத்திலும் கர்த்தர் செய்தல்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பி பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இதனால் வாசித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வாசித்த வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் புதிய வாழ்க்கை வாழ தேவனுடைய பிரியமானபடி நாங்கள் நடந்து கொள்ள எங்கள் உதவி செய்யுங்க. இப்படி கரம் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யட்டும். கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால் தியானத்தில் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் புது சிருஷ்டியின் அனுபவத்தை தரித்து கொண்டு புது சிருஷ்டிகளாய் வாழ, பழைய வாழ்க்கைகளை கலந்து போட, பழைய சோபங்களை கலந்து போட ஆண்டவரே, எங்களை நாங்களே கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும் ஆசீர்வதியும். இதனால் முழுவதும் பிள்ளைகளோடு வாரும். உடைய கரம் வல்லமையான கிரியைகளை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.